எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நல்லதை விட கெட்டதுதான் மனசுல ரொம்ப வேகமா பதியும், ஆழமா பதியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கெட்ட எண்ணத்தோட இருக்கவங்க கூட பழகாதீங்க. அதாவது எப்ப பார்த்தாலும் இது சரியா வராது, இது உருப்படாது அப்படின்னு சொல்றவங்களோட அதிகம் பழக்கம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்க நம்மளையும் சேர்த்து கெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, ஒரு ஒரு 2 காக்கா என்ன பண்ணுதுன்னா, ஒரு மாம்பழத்த எடுத்துட்டு மேல போயிருச்சு. ஒரு பழைய அரண்மனை செவுரு மேல உட்காந்துக்கிட்டு, அது சாப்பிடுது. அதுல ஒரு காக்கா என்ன சொல்லுதுன்னா, "அது கொட்டைய சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும்." அப்படின்னோனே, அந்த காக்கா என்ன பண்ணுதுன்னா, சரி கொட்டையும் கொத்தி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாங்கொட்டைய கடிக்கும்போது, அது என்னன்னா ஸ்லிப் ஆயி ஒரு சின்னதா கரெக்ட்டா அந்த மாங்கொட்டை போற சைஸ்ல இருக்கு. ஒரு 2 இன்ச்சுல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஓட்டை ஒண்ணு இருக்குது அந்த செவுத்துல. அந்த ஒ அந்த கேப்ல கரெக்ட்டா அது போயிருச்சு. உடனே இந்த சுவர் என்ன பண்ணுதுன்னா, என்னடா இது உள்ள போயிடுச்சுன்னு சொல்லி எடுத்து வெளிய போட முயற்சி பண்ணுது அந்த சுவர். ஒரு கற்பனை தான். சரிங்களா? அந்த சுவர் வெளிய தள்ளி விடலாங்கும்போது, அந்த சுவர்கிட்ட கெஞ்சுது. அந்த மாங்குட்டை என்ன சொல்லுதுன்னா, "எப்பா என்ன வெளியேது அனுப்பிச்சிடாத. மேல 2 காக்கா என்ன தேடிக்கிட்டு இருக்கு. எனக்கு பார்த்துச்சுன்னா கடிச்சு சாப்பிட்ரும். கொத்தி சாப்பிட்ரும். நான் பெரிய அளவுல வளரணும்னு ஆசைப்பட்டேன்." ஓகே, பழத்த சாப்பிடுவாங்க. அது எல்லாரும் தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் விதையாகிய நான் ஒரு மிகப்பெரிய ஒரு மரமா வரணும். ஆனா என்ன சாப்பிட்டுட்டாங்கன்னா, எனக்கு அந்த ஒண்ணும் இல்லாம போயிருவேன் நானு. அப்படின்னு அந்த சுவர்கிட்ட கெஞ்சுது. எனக்கு கொஞ்சோண்டு இடம் விட்டா போதும்ப்பா, நான் எப்படியாவது பொழைச்சுக்குவேன் அப்படின்னோனே, சரி போய் தொலையுது, ஏதோ கொஞ்சோண்டு இடம் தானே அப்படின்னு அதுவும் விட்டுருச்சு. இது என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜான் இருக்கிற மாரி ஒரு செடி வருது. இது பார்க்குது, அப்பயும் சுவர் பார்க்குது, என்னடா இது செடி வருது அப்படின்னு. செடி தானே, நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சுவர், அது அரண்மனை சுவர் இல்லையா? கிட்டத்தட்ட 4 அடிக்கு இருக்கும் அகலமே. இது என்னடான்னா, இது என்ன ஒரு சின்ன செடி தானே வரப்போகுது, பார்த்துக்கலாம். கொஞ்ச நாள்ல என்ன ஆகுதுன்னா, அது வேர் மண் இல்லாதனால அந்த செவுத்த பிடிச்சு வளருது. சரிங்களா? கிளை அப்படியே அந்த வேர் அந்த சுவர்ல பதியுது எல்லா இடத்துலயும். அப்பயும் அது என்ன நினைக்குதுன்னா, அது என்ன பண்ணுது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவர் அப்படியே விட்டுருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 வருஷத்துல அது என்ன ஆகுதுன்னா, அந்த செவுரு அப்படியே ஆக்கிரமிக்குது. கடைசியா பார்த்தீங்கன்னா, அந்த செவுரையே அழிச்சிட்டு அந்த இடத்துல மரம் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்படிதான் நம்மளுடைய எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணுது, சரி இப்படிதானே சொல்றோம், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னா, அது கடைசியில பார்த்தீங்கன்னா, அது நம்மள பாதிக்கும். சரிங்களா? அ அதாவது விமர்சனம் வேற, எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவிட்டியா பேசுறதுங்கிறது வேற. "ஏய் நீ பண்றது சரியில்ல, இது தப்பு, இது மாரி பண்ணா தப்பா போகும்" அப்படின்னு அனுபவத்துல சொல்றது வேற. நம்ம எதுனாலும் ஒரு சிலர் இருப்பான். இது சரியா வராது, இது தேறாது, இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். அது என்னன்னு தெரியாது. சரிடா அது எப்படிடா நல்லபடியா கொண்டு வரதுன்னா, அதுக்கும் அவனுக்கு ஐடியா சொல்ல தெரியாது. சரிங்களா? அனுபவசாலி சொல்றான்னா அது வேற. சரிங்களா? இப்ப நம்ம ஐயா ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காரு. ஐசியூ வார்டுல இருக்காரு வைங்களேன். அப்பதான் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க சொல்லுவாங்க. "எப்படி இந்த மாரி அ என்னோட தம்பி இப்படிதான் இருந்தான். சரியா? 2 ஒரு 3 வாரம், 4 வாரம் தாக்கு பிடிச்சான். இதே மாரி தான் நாங்க மருந்து குடுத்தோம். இதே பிரச்சனை தான் படுத்தான். கடைசியில ஆள் இறந்துட்டான்." இப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு மனுஷங்கிட்ட அவன் அந்த குடும்பத்த இப்படி சொன்னோம்னா, அவங்களுக்கு என்ன மாரியான தாக்கத்த ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? நெறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. இப்படிதான் என் ஃப்ரெண்ட் வந்தான். நல்லா தான் இருந்தான். ஐசியூல அட்மிட் ஆனான். அடுத்த நாளே செத்து போயிட்டான். அதாவது எங்க என்ன பேசணும் இருக்கு. அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா பேசி, அவங்களுடைய அவங்க அந்த மனச ஸ்ட்ராங் பண்ண வைக்கணும். பிலீவ் பண்ணணும். ரைட். என்னோட கணவர் பொழைச்சுக்குவாரு. என்னோட அண்ணன் பொழைச்சுக்குவான். என் மகன் பொழைச்சுக்குவான். என் புள்ள பொழைச்சுக்குவான். அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ட நம்ம குடுக்கணும். அது அப்புறம் அதாவது பொழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தா கூட, நம்ம அப்படிதான் சொல்லணும். இது ஒரு நாகரிகமான ஒண்ணு. இப்ப நீங்க நெனச்சு பாருங்களேன். கல்யாணம் பண்ணுவான். கல்யாணம் பண்ணி 3 மாசத்துல டிவோர்ஸ் அப்படின்னு அவன் சொல்லுவான். அங்கேயே சொல்லுவான். இன்னும் 1 மாசமோ, 2 மாசமோ. அவன் பாவம் 10 கோடி, 5 கோடின்னு போட்டு கல்யாணத்த பண்ணியிருப்பான். 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா, அது தேவையில்லாத பிரச்சனை. ஏன்னா, இவன் போகும்போதே சொல்லுவான். "இது என்னத்த இந்த புள்ளைய போய் கல்யாணம் பண்ணிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான் அவன் பாட்டுக்கு. இந்த பயலுக்கா கல்யாணம் பண்ணி வச்சீங்கம்மா. கடைசியில பார்த்தீங்கன்னா, அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாகி கடைசியில டிவோர்ஸ் ஆயிரும். சரிங்களா? இது மாரி தான் நடக்கும். சரிங்களா? அதுக்கு தான் நம்ம அது சொல்லணும். நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கங்க.
இப்போ நீங்கள் ஒரு கணவன் மனைவி உறவு ஒரு எப்பேற்பட்ட உறவு, கடைசி வரைக்கும் போகக்கூடிய ஒரு உறவு. நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த அம்மாகிட்ட போயிட்டு உங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் பார்த்து வச்சுக்க, நீங்கள் ஒன்றும் இல்லை இதை மட்டும் சொல்லுங்கள். அதே மாதிரி கணவர்கிட்ட சொல்லுங்களேன், நான் எதுவும் சொல்ல விரும்பல, உங்கள் வீட்டுக்காரம்மா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க, இது மட்டும் சொல்லுங்க, அந்த குடும்பம் முடிஞ்சிடும். சரிங்களா? வேற ஒன்றும் செய்ய வேணாம், என்ன மேட்டர்னே நீங்கள் சொல்ல வேணாம், இதை சொன்னீங்கன்னா அது போயிடும். ஏன்னா நம்ம அந்த நெகட்டிவா நம்ம திங்க் பண்றோம். சரிங்களா? அப்ப அவங்க சொன்னது, அதாவது நம்ம கூட இருக்கவங்களை விட்டுட்டு யாரோ சொல்றத உண்மை நம்ம நம்பி வாழ்க்கை இழந்துரும். சரிங்களா? அதனால எப்படி இந்த மரம் வந்து நம்ம அது நீங்க பாத்துங்களேன், ஒரு நம்மளோட மைண்ட் வந்து இப்படிதான் வந்து அது ஆக்கிரமிச்சுக்கும். அந்த வேர் எப்படி வருது பார்த்தீங்களா, மாமரத்து வேர், அது மாதிரி படிஞ்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்ட் எல்லாம் அந்த நெகட்டிவான எண்ணங்களோட நிறைஞ்சிருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் வந்து சரியாக செயல்படாத அளவுக்கு போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்கள முதல்ல தள்ளி விடுங்க. அந்த பாசிட்டிவாக திங்க் பண்ண முயற்சி பண்ணுங்க. இல்லையா தியானம் இருங்க, மெடிடேஷன் இருங்க. எந்த கடவுளை நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த கடவுளை வழிபடுறவங்களா இருந்தாலும் சரி, அந்த கடவுளை நோக்கி கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. சரிங்களா? தானா சரியா போயிடும். சரிங்களா? அந்த கடவுள் நிச்சயம் உங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்பார், அருளை கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார். நல்லபடியாக தான் வருவீங்க. சரிங்களா? ஒருவேளை ஐயா என்னால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை என்னால் தாங்கிக்க முடியல, நான் எவ்வளோ பண்ணாலும் எனக்கு பிரச்சனையாக தான் இருக்குது, நான் எவ்வளோ பாசிட்டிவாக இருந்தாலும் அது வந்து ஆனால் எதுவுமே சரியாக சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா, இங்கே ராகுக்கு இது பரிகார ஸ்தலம் இந்த தளத்தில் இருக்குது. அதே மாதிரி இங்கே லகுவாராகி அம்மா இருக்காங்க. இந்த அம்மா வந்து உங்களுக்கு எளிதாக எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த வேண்டுதலையும் எளிதாக முடிச்சு கொடுக்கக்கூடிய அம்மா இங்கே இருக்காங்க. நிச்சயமாக அவங்க எல்லாத்துக்கும் அருளாசி தருவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை கீழே இருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. அதை பற்றி பார்ப்போம், ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் நல்லபடியாக வரத்துக்கு. சரிங்களா? என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாகிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.